ஹே மூவி லவர்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸோட 7th எபிசோட்குள்ள வந்திருக்கோம். நீ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மேலே லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற எபிசோட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ 7th எபிசோடோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆன்லைன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 6th எபிசோடு எண்டில் நம்ம ஜோயலுக்கு வயிற்றுல அடிபட்டு இருக்கோம். அந்த சீனோட முடிச்சிருப்பாங்க. 7th எபிசோடும் அதெல்லாம் கண்டினியூ ஆகுது. நம்ம ஜோயலுக்கு அடிப்பட்ட காயத்தை எப்படி சரி பண்ணாங்க, நம்ம எலியோட ஃபிளாஷ்பேக் என்ன, அது எல்லாத்தையுமே சொல்றதான் 7th எபிசோட ஒட்டுமொத்த கதையாவே இருக்கு. வாங்க இப்போ 7th எபிசோட்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே லாஸ்ட் அவர்ஸ் அப்படி சொல்லி 7th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பனியால நிறைஞ்ச இடத்த காட்டுறாங்க. அதே நேரம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிளாங்கெட் ரத்தத்தால நனைஞ்சிருக்கு. அந்த சீனை நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க. சடனா நம்ம ஜோயல் கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவருக்கு அடிப்பட்டதுல இருந்து ரொம்ப ஹெவியான பிளட் வந்துட்டே இருக்கு. அதை நம்ம ஹேலி ஒரு டவலை வச்சு தடுக்க ட்ரை பண்றாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ஜோயல், நான் இங்க இறந்துருவேன், நீங்க இருக்க வேணாம், நீ குதிரை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு அப்படி சொல்லி தள்ளி விடுறாரு. நம்ம ஹேலிக்கு ஜோயலை விட்டு போக தோணல. நான் உங்களை காப்பாற்றிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்றாங்க. அதே நேரம் அவங்க கையில வச்சிருந்த பிளாங்கெட்டை நம்ம ஜோயல் மேல போத்தி விடுறாங்க. நான் மெடிசனோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயல்கிட்ட சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போறாங்க. அந்த சீன் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க அந்த டோரை ஓபன் பண்ண போறப்போ இவங்களுக்கு ஒரு பிளாஷ் கட் ஒன்று போகுது. இவங்க கொஞ்சம் மாசம் முன்னாடி இருந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க இவங்க ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்காங்க. காதுல வாக்மேன் பட்டு சாங் கிட்டே இருக்க நேரம் அங்க கூட வந்த பொண்ணு நம்ம ஹெலி கிட்ட புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இது போல உன் ஃப்ரெண்டு எங்க, நீ உன் ஃப்ரெண்டு கூட தானே இருப்பேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் நம்ம ஹெலியை ஓவரா புள்ளி பண்ணிட்டாங்க. அதனால கோவப்பட்ட ஹெலி அவங்களை செம்மையா அட்டாக் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணா இவங்களோட ஹையர் அஃபிஷியலை மீட் பண்றதுக்கு அவங்க ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துருக்காங்க. அங்க அவர் ஹையர் அஃபிஷியல் வராரு. அவர் வந்து நம்ம ஹெலி கிட்ட இது உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க தான் என்ன கோவப்படுத்தினாங்க, அதான் நான் அடிச்சேன்னு சொல்றாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து நம்ம ஹெலிக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு. அந்த அடிப்பட்ட பொண்ணு மாரி மக்களோட மக்களா இருக்க போறியா, இல்ல ஒரு ஆஃபீஸரா மாதிரி கெத்தா சுத்த போறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹெலி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸரா மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹெலி அந்த இடத்த விட்டு போற நேரம் என்னோட வாக்மேனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கேட்கறப்போ ஆஃபீஸரும் வாக்மேன் எடுத்து நம்ம ஹெலிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த சின்ன கட் பண்ணா ஹெலி அவங்க ரூம்ல இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட பெட்டை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்கள பத்தி யோசிச்சுட்டு நைட்டும் ஆயிடுது. இவங்க தூங்க போறாங்க. தூங்கிட்டே இருக்கிற நேரம் பின்னாடி இருக்கிற டோரை யாரோ ஓப்பன் பண்ணி உள்ள வர போல இருக்கு. அதை நம்ம காட்டாங்க. கரெக்டா நம்ம ஹெலியை பிடிக்க வரப்போ ஹெலி சுதாரிச்சிடுறாங்க. அவங்க வச்சிருந்த கத்தியை வச்சு அது யாருன்னு சொல்றதுக்காக கரெக்டா லாக் பண்ணிடுறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு. இவங்களும் இந்த சீரிஸ்ல முக்கியமான கேரக்டர் தான். இவங்க நம்ம ஹெலியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. இது போல நீ இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீ வந்து இப்போ என் பின்னாடி நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலி கேட்கறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ நீ என் கூட வரணும், நான் ஃபயர் ஃபைல்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னோடனே நம்ம ஹெலி கோவப்படுறாங்க. நம்ம இருக்கிறதே ஃபயர் ஃபைல்ஸை அழிக்கிற குரூப் தான், நீ ஃபயர் ஃபைல்ஸை சேர்ந்துட்டான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு நீ கிளம்பு, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அதை ஹெலியை கேட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு ரெடியும் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே வந்துடுறாங்க. சடனா அந்த பெட்ரோல போலீஸ் கிராஸ் ஆகுது. அதுல இருந்து மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முகத்துல அடிபட்டிருக்கேன்னு சொல்றப்போ இது போல நீ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கிட்ட சண்டை வளர்த்தான், நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹெலி சொல்றாங்க. அதே நேரம் ஒரு டோர்ல யாருக்கும் தெரியாம உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து லைட்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஹெலியும் அந்த பேச்சு கேட்டுட்டு அவங்களோட லைட் எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா அங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பாக்குறப்போ அவன் இப்பதான் இறந்த போது இருக்கு. அதே நேரம் அவன் கையில கொஞ்சம் சரக்கும் வச்சிருக்கான். அதை நம்ம ஹெலி எடுத்துக்கிறாங்க. இருந்தா நமக்கு ஆபத்துங்கிறது போகும்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்துட்டு அதை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வெளில போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா தெரியுது. அதே நேரம் நம்ம ஹெலியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கன் இருக்கணும், அந்த கன்னை காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெலி கேட்க கன் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சீன் நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க. ஆனா ஹெலி கிட்ட கன்னை கொடுக்காம அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு அந்த சரக்கு பாட்டில அவங்க கீழே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு பில்டிங்கா தாண்டி போயிட்டே இருக்காங்க. நீ இப்போ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கறப்போ நான் வா உனக்கு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. எங்க தான் போறாங்கன்னு பார்த்தா ஒரு மால் ஒன்று காட்டுறாங்க. அந்த மால்குள்ள தான் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கேப் இருக்கு. அதுவிலே இறங்கி உள்ள போறதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சரியா வராங்க. இந்த இடத்த தான் நம்ம பார்க்க போறோம், உனக்கு இங்கே தான் நிறைய சர்ப்ரைஸும் இருக்கு அப்படி சொல்றப்போ ஹெலி இங்கே தானே ஃபங்கஸால் அதிகப்பட்ட எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம இதுக்குள்ள போறோமான்னு கேட்கறப்போ உள்ள யாரும் இல்லை, நம்ம இதுக்குள்ள தான் போறோம்னு சொல்லிட்டு நீ மட்டும் போ, நான் வெளில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலியை ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. வெளில வந்து நிக்கிறப்போ தூரத்துல லைட் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா தெரியுது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெளில இருந்து எல்லா கரண்டையும் ஆன் பண்ணி விட்டதுனால அந்த மாலே சுத்தமா அழகா தெரியுது. பார்த்துட்டு நம்ம ஹெலி மறந்து போறாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதை விட பெரிய விஷயம் உள்ள இருக்கு வான்னு சொல்றாங்க. அங்க பார்த்தா எக்ஸ்லேட்டர் இருக்கு. நம்ம ஹெலி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த எக்ஸ்லேட்டர்லயே விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அதை ஜாலியா விளையாண்டுட்டு உள்ள வராங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு வா அப்படி சொல்லிட்டு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஹெலியை கூட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி போயிட்டே இருக்கிற நேரம் நான் உன்னை மிஸ் பண்ணேன், இவ்வளவு நாள் எங்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டே வா உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போறாங்க. எங்கதான் கூட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராட்னம் ஒன்று இருக்கு. அதை அங்க ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டு நம்ம இதுல ரைட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ராட்னத்துல ரைட் பண்றாங்க.
2 பேரும் என்ஜாய்மெண்டோட அந்த ரைட்ல போறாங்க. அப்ப 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது போல நாங்க போய் ஃபயர் ஃபைட்ஸ்ல சேர்ந்துட்டேன். இனி நாங்க வருவனா கூட தெரியல அப்படி சொல்ற நேரம், வா வேற ரைடுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு போட்டோ பூத்துக்கு போறாங்க. அங்க போனா நார்மலான மணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதை நம்ம அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க மல்டிபிள் போசஸ் வச்சு நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதை விட்டு வெளில வந்தோடனே ஒரு கேம் சென்டர் பாக்குறாங்க. கேம் சென்டர் பார்த்தோன்னே நம்ம ஹெலிக்கு ரொம்ப ஆர்வமா ஆயிருது. கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் காசு வேணுன்றதுக்காக அங்க இருக்கிற வெண்டிங் மிஷினை உடைச்சி அதுல இருந்து சில்ட்ரா காயின் நிறைய எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க 2 பேருமே கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கேம் விட்டாங்க நேரம் பக்கத்துல ஒரு ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட ஆளுக்கு அந்த சவுண்ட் கேட்டுடுது. அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே நேரம் இவங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய்மெண்டா அந்த கேமை விளையாண்டு இருக்குது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹெலியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. போய் பார்த்தா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்கே தான் தங்கியிருக்காங்க போல. அவங்க ஏறி குச்சி பார்த்து நீங்க தான் தங்கியிருக்கேன்னு ஆமா நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம ஹேலி எல்லா எபிசோட்லயும் ஒரு மொக்க ஜோக் வச்சிருப்பாங்க. அதை இவங்க ஃப்ரெண்டு தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அந்த ஜோக்கை படிச்சுட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. ஹேலி அங்க இருக்கிற இடத்த சுத்தி பார்த்துட்டே இருக்கப்பதான் தெரியுது அங்க சில கிரேனைட்ஸ்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு நீ தான் அந்த கிரேனைட்ஸ் ஏரியா இது நம்ம போலீஸுக்கு எதிராக யூஸ் பண்றியான்னு கேட்கிறப்போ இல்லை இதை நான் ஃபயர் ஃபைல்ஸ்ட்டை கொடுத்துருவேன் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறப்போ ஃபயர் ஃபைல்ஸே நம்ம போலீஸ்க்காக ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறவங்க தான் நீ அவங்களுக்கே உன்னோட கிரானைட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு வேகமாக கத்திட்டே போகிறாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இந்த இடத்த விட்டு போக போகிறேன் இன்னைக்கு தான் எனக்கு கிடச்சி அதான் உன்னை பார்த்து பாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹேலி ஸ்டாப் ஆயிடுறாங்க. இது போல என்ன விஷயம் கேட்குறப்போ எனக்கு ஃபயர் ஃபைல்ஸ் வேற இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் அங்கே போகிறேன் இதுதான் எனக்கு கடைசி நான் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹேலி கிட்ட வந்து கேட்குறப்போ எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்குறப்போ நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு உனக்கு பாய் சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஹெலி இதை கேட்டுட்டு நீனே இங்க இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா போறதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா சடனா நின்று யோசிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போலான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சடனா அவங்க ஃப்ரெண்ட் கத்துற சவுண்ட் கேக்குது. வேகமா போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அங்க ஸ்கேரி ஹவுஸ் ஒன்று இருக்கு. அதுல இருந்து வர சவுண்ட் தான் நம்ம ஹேலியை கூட்டுறதுன்னு சொல்லிட்டு தெரியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இதுதான் உனக்கு கொடுக்க வேண்டிய கடைசி சர்ப்ரைஸ் நீ இதை பார்த்து சந்தோஷப்படவும் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மொக்க ஜோக்கு புக்கை நம்ம ஹெலிகிட்ட கொடுக்குறாங்க. ஹெலியும் அவங்களும் உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த இடத்த விட்டு உண்மையாலையும் போறேன்னு கேட்கிறப்போ ஆமா ஃபயர் ஃபைல்ஸ் எனக்கு ஒரு குடும்பமா இருக்காங்க ஒரு குடும்பம் இல்லாம நான் கஷ்டப்பட்டேன் இப்ப எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு அதான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹெலி என்ன சொல்றாங்கன்னா நீ எனக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்க ஆனா இது இன்னையோட முடியுதுன்னு சொல்றதுதான் என்னால தாங்கிக்க முடியல நீ உண்மையாலுமே இந்த இடத்த விட்டு போறேன்னு கேட்கிறப்ப சொல்றாங்க ஆமான்னு சொன்னோடனே நீ மனசார சொன்னா நீ போயிட்டு வான்னு சொன்னோடனே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா வா நம்ம டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட டேப் ரெக்கார்டு எடுக்கிறாங்க. எடுத்து அது சாங்ல வச்சுட்டு ஒரு மாஸ்கை ஒன்று நம்ம ஹெலிகிட்ட கொடுக்குறாங்க. 2 பேரும் அவங்க டேபிள் மேலே ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் டான்ஸ் ஆடே இருக்கிற நேரம் சடனா அங்க இருக்கிற ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஃபங்கஸ்ல பாதிக்கப்பட்ட கிரீச்சர் இவங்களை நோக்கி கரெக்டா வந்துருது. இவங்க 2 பேரும் அதுக்கிட்ட சண்டை போட்டே இருக்காங்க. ஹெலி எவ்வளோ ட்ரை பண்றாங்க அவங்க ஃப்ரெண்டே எவ்வளோ ட்ரை பண்றாங்க. 2 பேரும் மாறி மாறியே தடுத்து கடைசியில நம்ம ஹெலி என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில வச்சிருந்த கத்தியை அந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட ஆளும் தலையிலே சொருவிட்டு அதே இடத்துல விழுந்துறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட் இவங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அவங்க கையை பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹெலி இந்த இடத்துலதான் முதல் தடவை அவங்க கையில பைட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய இதை நினைச்சு அவங்க ரொம்ப கத்துறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டும் பைட் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சோடனே 2 பேரும் எமோஷன் ஆகுறாங்க. நம்ம ஜோயில காட்டுறாங்க. ஜோயில் அந்த அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காரு. நம்ம ஹெலி ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக தேடுறதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. கிச்சனில் கபோர்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டே இருக்காங்க. அதே சீன் கட் பண்ணோம். நம்ம ஹெலி அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்க இடத்த காட்டுறாங்க. இதுமாரி பைட் வாங்கிட்டோம் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோவத்தோட உச்சிக்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 2 பேருமே பைட் வாங்கிட்டோம் இது போல் சிம்பிளான முடிவுனா நம்ம கன்னை வச்சு ஷூட் பண்ணி இறந்துருவோம் இல்லைனா போகிற வரைக்கும் போட்டோம் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வச்சு ஆனால் நம்ம 2 பேரில் யார் வேணா இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எமோஷன் ஆகி அழுவுறதை நம்ம கிட்ட காட்டியே இருக்கிற நேரம் அதே நேரம் நம்ம ஹேலிக்கு ஒரு நூல்கண்டு கிடைக்குது. அதோட சேர்த்து ஊசியே இருக்கு. அதை எடுத்து நம்ம ஜோயில்கிட்ட வராங்க. ஜோயில் கையை பிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட நினைச்ச போல நினைச்சு பார்க்குறாங்க. ஜோயில் நம்ம ஹெலியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹெலி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காயத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அவங்க கையில் வச்சிருந்த நூலால் அந்த காயத்தை தைக்க ஆரம்பிக்கிறாங்க. வலியோட அவர் கத்துறாரு. இருந்தாலும் போறான்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம ஹெலி அந்த காயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே தைச்சிட்டே இருக்காங்க. இந்த சீனோட 7th எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வர வீடியோலாம் சூப்பராக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.